Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் நாமக்கலைச் சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் சேதுராமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குதிரை பேர விவகாரத்தில் இருவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கலைச் சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜனிடமிருந்து 64 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குதிரை பேர வழக்கில் திருவல்லிக்கேணி போலீசார் 5 பேரை காவலில் எடுத்த நிலையில் விசாரணையின் அடிப்படையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக வெற்றிக் கழகம் எம்எல்ஏ பேர விவகாரத்தில் கைது எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்திருக்கிறது. தாவேகா எம்எல்ஏ பேர விவகாரம் தொடர்பாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கார்த்திக், ரமேஷ், செல்வன், சீனிவாசன், ராஜேஷ், கிருஷ்ணா ஆகிய 9 நபர்களை ஏற்கனவே திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருந்தார்கள். இவர்களுள் திருநாவுக்கரசு, தியாகராஜன், நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய 5 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து அவர்கள் கஸ்டடியில் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை என்பதை நேற்று முதல் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இன்றுடன் அந்த 5 நபர்களுக்கும் காவல் கஸ்டடி என்பது முடிவெடுக்கிறது. இதற்கிடையில தான் போலீசார் நேற்று கஸ்டடியில் எடுத்த 5 நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் 2 பிடித்து நேற்று முதல் விசாரணை என்பதை நடத்தினார்கள். இந்த விசாரணை என்பது தற்போது விடிய நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல்லை சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லை சேர்ந்த மருத்துவர் ராஜசேகரிடம் 50 லட்சம் ரூபாய் பணமும், சேதுராஜனிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 2 பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் அவர்கள் தனிப்படையில் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை எல்லாம் நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே கைதானவர்கள் எல்லாம் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் எல்லாம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த சம்மனில் ஆஜரும் ஆகவில்லை. அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி அவர்கள் முன்ஜாமீனம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக 5 நபர்களை கஸ்டடி எடுத்து விசாரித்து வந்த நிலையில அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 2 பிடித்து விசாரணை செய்து தற்போது அந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தில் கைது எண்ணிக்கை என்பது 11ஆக உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 2 பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் 2 திருவல்லிக்கேணி போலீசார் பிடித்து விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.